இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 23, ஈகை. குறள் எண் 229. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருட்குறை நிரப்ப வேண்டி வரியார்க்கு இன்னாது தாமே உண்டல். ஒருவருக்கு பிறர்வாள் சென்று இரத்தலினும் இன்னாது ஒருதலையாக என்கிறார். யாருக்கும் எந்த அளவு கூட ஈயாதே தானே தான் தேடிய பொருளை உண்பது வறியார்க்கு கொடுக்காமல் உண்பது கொடியது என்கிறார். அதே சமயம் ஒருவர் முயன்று தான் பெற்ற பொருளில் தான் பெற்ற முயற்சியினால் பெற்ற பொருளிலிருந்து உண்ணாமல் பிறரிடம் சென்று இரத்தலும் கொடியது என்கிறார். அதாவது பிறரிடம் சென்று இரத்தலும் கொடிது என்கிறார். அடுத்து, ஒருவர் தாம் ஈட்டிய பொருளை யாருக்கும் கொடுக்காமல் வறியவர்க்கு கொடுக்காமல் தாமே உண்டலும் கொடியது என்கிறார். அப்போ அதற்கு என்ன தீர்வு? ரெண்டுமே கொடியதுன்னே சொல்கிறாரு அவர் முடிவு. கடைசியில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது உழைத்து வாழ வேண்டும். எல்லாருமே செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் அவர் யாரோ வேலையை வைத்து உழைத்து தானே வாழ்கிறார்கள். இவன் உழைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, உழைத்து வாழ வேண்டும். இதிலிருந்து நாம் அதாவது அதாவது இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைத்து வாழக்கூடாது என்பதை கவிஞர் உணர்த்துகிறார் அல்லவா? கவிஞர் கண்ணதாசன் அதன்படி வாழ வேண்டும் என்று உணர்கிறார். நாம் அதனால் அவர் எவ்வளவு அற்புதமாக பேசியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு தான் அவருடைய கடைசி குறள். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள் நாளைக்கு தான் இருக்கிறது. அது மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.